நீ பேசிட்டா எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது, அதனால எப்பவுமே நான் முன்னாடி பேசுறேன், அதுக்கப்புறம் நீ பேசுன்னு சொல்லுவார் அண்ணன். அந்த அளவுக்கு அண்ணன் வந்துட்டு ரொம்ப ரசிப்பார் என்னோட பேச்சை. அது மேடை பேச்சாக இருக்கும். இங்க வந்துட்டு நமது இந்த அரங்க பேச்சுன்னும் போது நம்ம சில விஷயங்கள் மட்டும் புரிய வைக்கணும். அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவின் முகமாக மாறிய பிறகு இந்தியா முன்னேற என்னென்ன வழிவகைகள் செய்தார், அவர் குஜராத்ல என்ன செய்தாரோ அதைத்தான் இந்தியா முழுக்கவும் செய்தார். குஜராத்ல முதல்ல என்ன பண்ணாரு, அனைவருக்கும் மின்சாரம் கொடுத்தார். அதே போலத்தான் இந்தியாவிலே 2021 மேகாலயாவில் கிட்டத்தட்ட 6,49,000 கிராமங்கள் இந்தியா முழுக்க இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு கிராமங்களுக்கு மின்சார வசதி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கிராமங்களுக்கு மட்டுமே மின்சார வசதி இருந்தது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கிராமங்களுக்கு மின்சார வசதி கிடையாது. ஆனால் நமது பாரத பிரதமர் பதவியேற்றவுடன் 2021 கடைசியாக மேகாலயாவிலே ஒரு கிராமத்திலே கடைசி கிராமம் அதுதான், அதாவது மின்சார வசதி இல்லாத கடைசி கிராமமாக அந்த கிராமம் இருந்தது. அந்த கிராமத்திற்கு மின்சாரம் கொடுத்து இந்தியா முழுக்க 6,49,000 கிராமங்களுக்கும் மின்சாரம் கொடுத்த முதல் தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. ஏன்னா அப்பெல்லாம் அவ்வளவு மின்சார வசதி நம்ம கிட்ட கிடையாது. ஆனா இன்னைக்கு 1949 டெராவாட் அளவிற்கு நம்ம வந்து இன்னைக்கு மின்சார உற்பத்தி நம்ம பண்றோம்னு சொன்னா அது உள்நாட்டு கட்டமைப்பு. ஏன்னா நம்ம வெளில இருந்து வாங்கல. அது இல்லாம நமக்கு தேவைப்படுவது பாத்தீங்கன்னா 1746 டெராவாட் தான். மீதி இருக்கக்கூடிய மின்சாரத்தை நாம் அண்டை நாடுகளுக்கு விற்பனை செய்யும் அளவிற்கு நாம் மாறிவிட்டோம். அதே போலதான் ராணுவ துறையிலும் பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம், ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம், பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம், ஜெர்மன் கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம். ஆனா இன்று 6 லட்சம் கோடி அளவிற்கு நமது உள்நாட்டு உற்பத்தியில் தயாரிக்கப்பட்ட ராணுவ தளவாடங்களை நாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு எவ்வளவு தொழிற்சாலைகள் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க உருவாக்கி இருக்கிறார். அது தமிழகத்தில் நிறைய பங்கு இருக்கிறது. அதே போலதான் நமது பாரத பிரதமர் வந்த பிறகு, அதாவது நாம் இரண்டாக பிரித்துக் கொள்ள வேண்டும், நமது இந்திய வரலாற்றை இரண்டாக பிரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி உலக வரலாற்றை இரண்டாக பிரிக்கிறார்கள், கிமு கிபி என்று பிரிப்பார்கள், அதே போல நமது வரலாற்றை 2014க்கு முன் 2014க்கு பின், அதாவது மோடி வருவதற்கு முன் மோடி வந்த பிறகு, அதாவது இனி வரலாற்றை எப்படி சொல்லும் என்றால் பொற்காலம் என்று சொல்வார்கள் இல்லையா, அது மோடி காலத்தில் தான் இந்திய அரசு பொற்காலமாக இருந்தது என்று உலகமே சொல்லும் அளவிற்கு ஒரு பொன்னான ஆட்சி இன்று பாரத பிரதமர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இதுல முக்கியமான விஷயம் பார்த்தா ராணுவம். ராணுவத்தில் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு முக்கிய பாதுகாப்பு, ஒரு வீடு பாதுகாப்பாக இருந்தால்தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் பாதுகாப்பாக இருக்கும். போன தடவை நம்ம செல்வங்கள் பாதுகாப்பா இல்ல, முகலாய பேரரசர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது. தமிழகம் பெருசா பாதிக்கப்படல. இன்னைக்கு ஏன் தமிழகத்தில் இவ்வளவு கவலை இல்லாம இன்னைக்கு திராவிட அரசு சுத்தி கொண்டிருக்கிறது, திராவிட மக்கள் சுத்தி கொண்டிருக்காங்கன்னா, முகலாயர்கள் படையெடுக்கும் போது வடநாடுகளைத்தான் அவர்கள் முக்கியமாக குறிப்பாக அவர்கள் படையெடுத்து நமது கிராமங்களாக இருந்தாலும் சரி, நமது கோவில்களாக இருந்தாலும் சரி படையெடுத்து கொள்ளையடித்தார்கள் தவிர தென்பகுதிக்கு வரவில்லை. இங்கு மாலிகப்பூரை தவிர பெரிய ஒரு படையெடுப்பு நம்ம தென்னகத்துல பெருசா நடக்கல. அதனால பெரிதாக பாதிக்கப்படவில்லை. இன்னைக்கு வட இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்துக்களும் ஏன் பிஜேபி ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அவர்கள் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த முகலாய மன்னர்களால் கொஞ்சம் நெஞ்ச பாதிப்பு கிடையாது. எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள், எவ்வளவு பேர் மதமாற்றப்பட்டார்கள், எவ்வளவு சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டது, எவ்வளவு ஆலயங்கள் சேதப்படுத்தப்பட்டது, இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் இனி இந்தியாவை யாருமே தாக்க கூடாது. 2005 இந்தியா 5வது இடத்துல இருந்தது. ராணுவ துறையில 2005 இந்தியா 5வது இடத்துல இருந்தது. 4வது இடத்துல யார் இருந்தாங்க தெரியுமா, பாகிஸ்தான் இருந்துச்சு. பாகிஸ்தானுக்கு அப்புறம் தான் நாம 2005 நாம 5வது இடத்துல இருந்தோம். ஆனா இன்னைக்கு உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியல இன்று நாம் 4வது இடத்துல இருக்கிறோம். ஜப்பானை பின்னுக்கு தள்ளி விட்டு 4வது இடத்துல இருக்கிறோம் சொன்னா அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அண்ணன் சொன்னாரு, 370 பத்தி சொன்னாரு, தலை இல்லாத முண்டமாகத்தான் இவ்வளவு காலம் இந்தியா இருந்தது. தலை இந்தியாவுக்கு சொந்தமா பாகிஸ்தானுக்கு சொந்தமா என்று 50 ஆண்டு காலமாக நாம் தள்ளாடி கொண்டிருந்தோம். நமக்கு யாருக்குமே தெரியாது பாகிஸ்தான், அதாவது காஷ்மீர் என்ற ஒரு பகுதி யாருக்கு சொந்தம், இந்தியாவுக்கு சொந்தமா அல்லது பாகிஸ்தானுக்கு சொந்தமா? ஐநா சபையில கூட தைரியமாக சொல்வதற்கு காங்கிரஸ் தரப்பில, காங்கிரஸ் பிரதமர் தரப்பில அப்ப ஆட்கள் கிடையாது. ஆனா இன்று ஜெய்சங்கர் அவர்கள் காஷ்மீரை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு விஷயமும் இந்த ஐநாவிலே கிடையாது. காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறிவிட்டது என்று இன்று கர்ஜிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அந்த 370 என்ற பிரிவை அவர் 2019 கொண்டு வந்ததன் மூலமாக இன்று காஷ்மீர் பகுதி, பாகிஸ்தான்ல இனிமே காஷ்மீரை பத்தி பேசவே முடியாது. இதுக்கு முன்னாடி எப்போது ஐநா சபை கூடினாலும் பாகிஸ்தானை பத்தி, அதாவது காஷ்மீரை பத்தி பாகிஸ்தான் பேசும். தற்போது எப்போது ஐநா சபை கூடினாலும்
பாகிஸ்தான் காஷ்மீரை பத்தி பாகிஸ்தான் பேசுவதே கிடையாது. அதுல தேவையில்லாம இப்ப சைனா மூக்கு நுழைப்பா, இப்ப சைனாவும் மூக்கு நுழைப்பதில்லை. ஏன்னா உலக அறிஞருக்கே தெரிந்து விட்டது காஷ்மீர் என்பது இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி. தலையே இல்லாமல் இருந்த இந்தியாவை இதுதான் எங்கள் தலை, காஷ்மீர் தான் எங்கள் தலை என்று கொண்டு வந்து சேர்த்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அண்ணா சொன்னார் ஆர்எஸ்எஸ், இந்த ஆர்எஸ்எஸ் ஆரம்பத்திலிருந்தே நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்தியா என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்தியாவோட வளர்ச்சி இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்தியா என்பது சாதாரண ஒரு நாடாக இருக்கக்கூடாது, தேசபக்தி மிக்க ஒரு நாடாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் வாஜ்பாய் அவர்கள் தோன்றினார், அடுத்து நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தோன்றுவார், அடுத்து நரேந்திர மோடியை போல் இன்னும் பல தலைவர்கள் இந்த பாரதிய ஜனதாவில் தோன்றி உலகை வல்லரசு ஆக்குவார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே போல நீங்க இந்தியாவோட உட்கட்டமைப்பு எடுத்துக்கிட்டு சொன்னாங்க, இன்னைக்கு இந்த தானியங்கள் உற்பத்தி இருக்கு இல்லையா, தானியங்கள் உற்பத்தியில இன்னைக்கு நம்ம தன்னிறைவு அடைந்திருக்கிறோம். இதற்கு முன்பு 2014க்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா கோதுமைக்கு பற்றாக்குறை, அரிசிக்கு பற்றாக்குறை, நிறைய தானியங்களுக்கு நம்ம பற்றாக்குறையா இருந்தது. இன்னைக்கு அரிசி நமக்கு தேவையான அளவை விட அதிகமாக இருக்கிறது, கோதுமை நமக்கு தேவையான அளவை விட அதிகமாக இருக்கிறது. இதற்கு காரணம் அந்த யூரியா. இதற்கு முன்னாடி யூரியா பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெளிச்சந்தையில வித்துருவாங்க, அது மற்ற மூலப்பொருட்கள் தயாரிப்பதற்காக அதை வந்துட்டு வித்துருவாங்க. ஆனா இப்ப அந்த யூரியா தங்குதடையின்றி விவசாயிகளுக்கு கிடைப்பதனால் அமோக வளர்ச்சியை இந்த இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கிறது.